Taste the Daily. அமராவதிப்பட்டினம் கிராமத்தில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த லக்ஷ்மண் சிங் என்பவர் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவரது கடையில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதேபோன்று நாஞ்சிபுரம் கிராமத்தில் சரளா என்பவர் நடத்தி வரும் கடையிலும் குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இந்த இரு கடைகளிலும் இருந்து சுமார் 3 கிலோ இடையிலான குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் சிக்கியது. மேலும் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த சரளா மற்றும் லக்ஷ்மண் சிங் ஆகிய 2 பேர் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் வாழ்வு சீரழிந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பிடித்து 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பேரூர் பகுதியில் ஒடிசாவைச் சேர்ந்த முன்னா என்பவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சாவும், கோவில்பாளையம் பகுதியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த சித்தார்த் என்பவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் குறிவைத்து கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.